ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். எண்ண எண்ணிக்கையை எண்ணத்தில் வை. இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு நிறையா பாத்திரங்கள் வச்சுருப்போம். சின்ன சின்ன பாத்திரம் வச்சுருப்போம், நடு பாத்திரம் வச்சுருப்போம், பெரிய பாத்திரங்கள் வச்சுருப்போம், 4-5 பாண்ட்லி வடை சட்டி வச்சுருப்போம், எல்லாம் 2-3 குக்கர் வச்சுருப்போம். எல்லாமே வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் உட்காந்துட்ருப்போம். ஸோ எண்ணிக்கையை எண்ணத்தில் வை. அதாவது நம்ம எல்லாத்தையும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அது அங்கங்கே உட்காண்ட்ருக்கோம். அது எப்போ யூஸ் பண்ணுவோன்னு தெரியாது. ஆனால் நம்ம அதையே எண்ணிக்கை ஒரு 50 பாத்திரம் நான் இப்போ என் கையில் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு 50 இப்போ பாலை சிம்மில் வச்சுட்டு, இல்லைன்னா தோசையை சிம்மில் வச்சுட்டு, இல்லைன்னா குக்கரை வந்து ஒரு 4-5 கற்று வர வரையில் நம்ம அந்த சமையல் ரூமில் எண்ணிக்கையை எண்ணத்தில் வைங்கிற கணக்கில் ஒரு 50 பாத்திரம் அங்கே அந்த சமையல் ரூமில் இருக்கக்கூடிய எக்கச்சக்க பாத்திரத்தில் 50 பாத்திரம் டக்கு டக்குன்னு எடுத்து ஒரு ஓரமாக வைக்கலாம். நம்ம எடுக்கிற 50 பாத்திரமும் இன்னும் சின்ன பாத்திரம்னா அதனுடைய கலெக்ஷனாக தனியாக இருக்கணும். பெரிய பாத்திரம்னா அது தனியாக. இல்லை டைம் இல்லைன்னா 50 பாத்திரமும் அதில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் 50 பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் தனியாக, சின்ன பாத்திரம் தனியாக, அப்புறம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறச்ச எது வேணும் எது வேண்டாங்கிறது ஈஸியாக தெரியும். அளவான பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பால் காய்ச்சிற பாத்திரம், ஒரு கரண்டி, 2 டவரா ஆற்றுறதுக்கு 2 டம்ளர் 2 பேருக்கு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அதையே கையோட கழுவி வச்சிட்டோம்னா அது மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 4-5 மாற்றி எடுக்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்துருவோம். அப்புறம் தேய்க்க போட்டுருவோம். எல்லாம் தேய்க்கிற இடத்துல உட்காந்துட்ருக்கோம். வா என்னைய தேய்ச்சி கழுவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் அப்புறம் சமையல் உள்ள போகவே பிடிக்காது. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்து வைக்கிறப்ப ஈஸியாகிடும். அதுதான் எண்ணிக்கையை எண்ணத்தில் வை. பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.